9th standard chapter 6ல exercise 6.3 ஓட continuation question number 6ல இருந்து 10க்கான solution தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question number 6, a car has two wipers which do not overlap. So carல முன்னாடி நமக்கு ரெண்டு wiper இருக்கும், ரெண்டும் overlap ஆகாது. Each wiper has a blade. ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒரு blade இருக்கும் which is length 28 centimeter and sweeps through an angle of 120 degree. So for example, நான் வந்து இப்படி இருக்கு, ரெண்டு wiper இருக்கு, ரெண்டு overlap ஆகலன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ரெண்டும் ஓவர்லேப் ஆகலை அப்படின்னா இப்படி ஒரு வைப்பர் இப்படி ஒரு வைப்பர். நீங்கள் நான் ரிவர்ஸில் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இங்கேருந்து பாருங்கள், இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழேருந்து மேலே பாருங்கள் இந்த வைப்பர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வைப்பர், இது செகண்ட் வைப்பர். ஒவ்வொரு வைப்பருமே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 28 சென்டிமீட்டர் லென்த் இருக்குது. அப்போ இதை நம்ம சர்க்கிள் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது இதை என்னன்னு சொல்லலாம், நம்ம ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள்னு சொல்லலாம். இந்த லென்த்துன்றது ரேடியஸ். இதை ஒரு சர்க்கிளில் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இது வைப்பர் நம்பர் 1, வைப்பர் நம்பர் 2. இது 28 அப்படின்றது நமக்கு ரேடியஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்வீப்ஸ் அண்ட் ஆங்கிள் த்ரூ அன் ஆங்கிள் 120 டிகிரி. ஸோ இந்த ஒரு வைப்பர் வந்து 120 டிகிரியில் போய் ஸ்வீப் பண்ணுது, க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா கிளீன்டு. டோட்டல் ஏரியா அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வைப்பருக்கு தனியாக, செகண்ட் வைப்பருக்கு தனியாக. இங்கே ரெண்டுமே ஒரே லென்த்துன்றதுனால நம்ம 2 டைம்ஸ் ஆஃப்னு எழுதிக்கலாம். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு, லென்த் ஆஃப் அ வைப்பர். கொஷின் நம்பர் 6, இங்கே ஆங்கிள் வந்து நமக்கு 120 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த வைப்பர் பிளேடு விச் இஸ் 28 சென்டிமீட்டர். அப்போ R ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்வீப்ஸ் த்ரூ அன் ஆங்கிள் ஆஃப் 120 டிகிரி. ஸோ வைப்பர் ஸ்வீப்ஸ் அண்ட் ஆங்கிள் என்ன ஆங்கிளில் வருதுன்னா 120 டிகிரி ஆங்கிளில் வருது. இப்போ நமக்கு டோட்டல் ஏரியா கிளீன்டு அட் ஈச் ஸ்வீப் ஆஃப் த பிளேடு. ஸோ ஒரு வைப்பர் பண்ணாது, ரெண்டு வைப்பர் சேர்ந்து தான் பண்ணோம். அப்போ நான் டோட்டல் ஏரியான்னு பார்க்கும்போது total area sweep by 2 wipers. So இதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன எழுதணும், it is theta by 360 into area of an arc, theta by 360 into pi r square. பட் இந்த ரெண்டு வைப்பருக்குன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம், into 2. இந்த theta by 360 into pi r squareன்றது ஒரு வைப்பருக்கு. அப்போ 2ன்னும் போது நான் into 2ன்னு போட்டுக்கிட்டேன், தனித்தனியாக கால்குலேட் பண்ண வேண்டாம். தீட்டா வேல்யூ 120 டிகிரி பை 360 இன்டூ இங்கே பை அப்படின்றது நமக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க, மென்ஷன் பண்ணால் அதோட வேல்யூ, அதர்வைஸ் இட் இஸ் 22/7. கொஷின் நம்பர் 6ல் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ அது 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ 28 அண்ட் இது ரெண்டு வைப்பருக்குன்றதுனால இன்டூ 2. இப்போ இதை கால்குலேட் பண்ணி எழுதணும். நம்ம இதை டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ்னு வரும். 7ஆல் இதை டிவைட் பண்ணும்போது 4 டைம்ஸ். மீதி எதையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 22 இன்டூ 2 இங்கேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், விச் இஸ் 44 இன்டூ 4 இன்டூ 28, 8 இன்டூ 4 32, 112ன்னு வருது, டிவைடட் பை 3. இந்த 112வை 44ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 4 4 8 4 4. So 8 plus 4 12 9 4 4928 divided by 3 centimeter square. இதை டிவைட் பண்ணி எழுதுறதா இருந்தாலும் டிவைட் பண்ணி எழுதலாம். 4 டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ், ரிமைனிங் 1 வருது. அப்போ 6 டைம்ஸ் 18, திருப்பி ரிமைனிங் 1 வரும். 4 டைம்ஸ் 12, அடுத்தது பண்ணும்போது 2 டைம்ஸ் 6 20ன்னு வரும். பாயிண்ட் வச்சுட்டு 20 டிவைட் பண்ணால் 6 அண்ட் so on போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1642.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Question number 7. A chord of a circle of radius r subtends at an angle 60 degree at the center of the circle. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். Question number 7. Circle
கொடுத்துருக்காங்க அண்ட் சென்டர்லேருந்து அது ஃப்ரேம் பண்ணுற ஆங்கிள் 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. கார்டு ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து ஆறுனே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம ஆறுனே வச்சுக்கணும், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஷோ தட் த ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் மைனர் செக்மெண்ட் ஆஃப் த சர்க்கிள் இஸ். ஸோ மைனர் செக்மெண்ட் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா, இதை வந்து இது வந்து செக்டார். இப்போ இந்த ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிருக்கிறது செக்டார். இதுக்கு நான் ஒரு கலர் கொடுத்துட்றேன். இந்த எல்லோ கலரில் இப்போ இருக்கிறது நம்ம பார்க்கறது செக்டார். இந்த செக்டாரில் இந்த இடத்த இப்படி ஜாயின் பண்ணிட்டா இது ஒரு ட்ரையாங்கிள் OAB. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே இருக்குல்ல இந்த போர்ஷன், இந்த ரெட் அண்ட் எல்லோவா இருக்குல்ல, இது நம்மளோட மைனர் செக்டார். இப்போ இந்த மைனர் செக்டார் கண்டுபிடிக்கணும்னா மொத்தமாக இதோட பேர் என்ன? செக்டார். கொஷின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மைனர் செக்மெண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் மைனர் செக்மெண்ட். ஓகே. ஸோ மொத்தமாக இந்த ஃபுல் OAB இல்லாமல் அந்த ஃபுல் எல்லோ ஷேடில் இருந்தது செக்டார். OABன்றது ட்ரையாங்கிள். ஸோ செக்டார்லேருந்து ட்ரையாங்கிள் அந்த மேலே இருக்கிற அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டா கீழே இருக்கிற இந்த ரெட் போர்ஷன் எனக்கு கிடச்சிடும். இப்போ என் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ரெட் போர்ஷன் தான் நான் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க அந்த ரெட் மட்டும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் அ செக்டார். ஸோ ஏரியா ஆஃப் அ செக்டார். ஏரியா ஆஃப் எ செக்டார் ஃபார்முலா என்ன? θ/360 × πr². இந்த கொஸ்டின்ல பைக்கு வேல்யூ எதுவும் கொடுக்கல. அப்போ என்னோட பை வேல்யூ என்ன? 22/7. தீட்டா வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 60 டிகிரி. ஸோ கீழே வந்து 360 டிகிரி இன்ட்டு 22/7 இன்ட்டு r². ஆனால் இங்கே இன்னொன்று ஹிண்ட் நமக்கு இருக்கு. ஆன்சர் வந்து இது ஷோ தட் கொஸ்டின். ஷோ தட் த ஏரியா ஆஃப் எ கரஸ்பாண்டிங் மைனர் செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு πr². அப்போ நான் 22/7 வந்து யூஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஏன்னா எனக்கு ஆன்சரே எதில் வரணும்? ஆர்லேயே தான் வரணும். அப்போ நான் இதை பை இன்ட்டு இங்கே ரேடியஸ் வந்து ஆர் தான், அப்போ அதை ஆர் இன்ட்டு ஆர் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதோட வேல்யூ இது கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ், 0 0 கேன்சல் ஆகும், 6ல் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் வரும். அப்போ 1/6 இன்ட்டு πr². ஸோ πr²/6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா ஆஃப் அ செக்டார். செக்டார்ன்றது இந்த ட்ரையாங்கிள் வித் திஸ் கர்வ். நான் வந்து டார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க இப்போ. ஸோ இப்போ இந்த செக்டாரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செக்டார்லேருந்து இப்போ ட்ரையாங்கிளை கட் பண்ணணும். ஸோ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் OAB. ஸோ இந்த ட்ரையாங்கிள் OAB என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடும் ரேடியஸ் ஈக்குவலாக இருக்குது. OA = OB, ரெண்டுமே ரேடியஸ். அது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆங்கிள் OAB which is equal to angle OBA, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் angles are equal. ஸோ ரெண்டு பக்கம் இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்குன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ OAB = OBA = 60 டிகிரின்னு வந்துடுச்சு. இப்போ மூணுமே 60 டிகிரினா இந்த ட்ரையாங்கிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? therefore it is, ரெண்டு பக்கம் ரேடியஸ் ஈக்குவல், மூணு ஆங்கிளுமே வந்து 60 டிகிரி, மூணு கார்னர். அப்போ இட் இஸ் an equilateral triangle. ஸோ இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால இதோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் an equilateral triangle, which is triangle OAB. இதுக்கான ஃபார்முலா √3, ஈக்குவலேட்டருக்கான ஃபார்முலா √3/4 இன்ட்டு r². இங்கே r சைட் ஸ்கொயர்னு வரும், சைடுன்றது r². இங்கே ஆறுன்றது ஆறாவே தான் இருக்குது. இந்த கொஸ்டினில் வேல்யூ கொடுக்கல. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? √3/4 r² தான் நம்மளோட வேல்யூ. ஆனால் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் அ மைனர் செக்மெண்ட்.
ஸோ மைனர் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் அ செக்டார்லேருந்து மைனஸ் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ செக்டார் முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், விச் இஸ் பை ஆர் ஸ்கொயர் பை 6. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம √3/4 ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர் பை 6 மைனஸ் √3/4 இன்டூ ஆர் ஸ்கொயர். இப்போ இதில் நம்மளால் எதை காமனாக எடுக்க முடியும்னா ஆர் ஸ்கொயர். நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும், பை ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்திருக்காங்க. நம்மளோட செகண்ட் டேர்மில் அங்கே பையே கிடையாது, அப்போ நம்மளால் பையை காமனாக எடுக்க முடியாது. இந்த இடத்துல பை தான் வந்திருக்கும். மேபி கொஷினில் உள்ள எரராக இருக்கும், ஏன்னா நமக்கு செக்மெண்ட்டில் தான் பை இருக்குது. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் நமக்கு √3/4 ஆர் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் பை ஆர் ஸ்கொயரில் ஆர் ஸ்கொயர் காமனாக எடுக்கிறோம். செகண்ட் அப்போ π/6ன்னு வரும். செகண்டில் ஆர் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு, இட்ஸ் √3/4. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இட் இஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ π/6 மைனஸ் √3/4. கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, an equilateral triangle is inscribed in a circle of radius r. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இங்கே ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் டு த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்றது 3√3/4π அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள்குள்ளே நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கணும், நம்ம ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிறது ஒரு ஈக்குவலேட்ரல் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா ஆல் 3 sides ஆர் ஈக்குவல். அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், ஏ அப்படின்னு எடுத்துக்கலாமா. இது வந்து ABC. ஸோ கொஷின் நம்பர் 8ல லெட் சைட் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் பி ஏ. ஸோ சைடை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம் இங்கே. அண்ட் ஏடி அப்படின்றது ஹைட்டு, ஏலேருந்து டி இந்த ட்ரையாங்கிளில் மிடில். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டின்னு மார்க் பண்ணுறோம், இது வந்து ஹெச். ஸோ லெட் ஏடி பி த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். அந்த ஏடியை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோமா. இப்போ ஃப்ரம் ட்ரையாங்கிள் இந்த மீடியன் நடுவில் இருக்கிற அந்த ஏடி அப்படின்றத ஹெச் வந்து இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம், இந்த பக்கம் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் மட்டும். சாரி, ஓகே. ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ADC. ஸோ ஃப்ரம் ட்ரையாங்கிள் ADC பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ எடுக்க போகிறோம். கீழே பேஸ் வந்து பிலேருந்து சி ஃபுல்லாக ஏ அப்படின்னா இந்த D to Cன்றது நமக்கு என்னவா இருக்கும், ஹாஃப். ஸோ இந்த பக்கமும் A/2, இந்த பக்கமும் A/2. இப்போ நம்ம கண்ணுக்கு அந்த க்ரீன் கலர் ஷேட் பண்ணியிருக்க அந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள், ADC. அந்த ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் பைத்தகரஸ் தியரம். இந்த தியரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்லாண்டிங்காக இருக்குல்ல, அதுதான் ஹைப்பர்டெனியஸ். ஸோ ஹைப்பர்டெனியஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் வந்து A/2 ஹோல் ஸ்கொயர். அதை வந்து A²/2ன்னு எழுதக்கூடாது, அந்த வேல்யூ ஹோல் ஸ்கொயர். இப்போ எனக்கு இங்கேருந்து A² ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் A²/4. ஹெச் ஸ்கொயரை இங்கேருந்து கால்குலேட் பண்ணலாம். ஹெச் ஸ்கொயர் அங்கேயே இருக்கட்டும், A² நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா A² மைனஸ் A²/4. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4A² மைனஸ் A²/4. அப்போ ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ இட்ஸ் 3A²/4. ஹெச்ன்றது இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிற வேல்யூ. அப்போ ஹெச்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3A²/4. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, A²க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அது ஏவாயிரும், 4க்கு எடுக்கும்போது 2. ஸோ ஹெச்சோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம இதே ட்ரையாங்கிள் என்ன பண்ண போகிறோம், ஒரு மிட் பாயிண்ட் இங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த மிட் பாயிண்ட் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா
இந்த ஏடியில் ஒரு மிட் பாயிண்ட், ஏடியில் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து அதை ஓ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஓன்னு மார்க் பண்ணால் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஓஏ இந்த ஓன்றது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, an equilateral triangle in a circle of radius r, சர்க்கிளோட ரேடியஸ் ஆர்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஓன்றது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ ஓலேருந்து ஏயோட வேல்யூ நமக்கு என்னது, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஓஏ இஸ் அ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னா நம்ம என்ன சொல்லணும், ஓஏ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லலாமா. அடுத்தது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுக்கும்போது சென்ட்ராய்டு, சர்க்கம் சென்டர் எல்லாமே சேம் பாயிண்ட். ஸோ அப்போ இந்த ஓ அப்படின்றது நமக்கு இங்கே சென்ட்ராய்டு. ஸோ ஒரு சென்ட்ராய்டு ட்ரையாங்கிளை எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து மீடியன் லைனை டிவைட் பண்ணோம். ஸோ இது வந்து நான் ப்ராக்கெட்டில் எழுதுகிறேன். ஃபார் அன் equilateral triangle, centroid and circumcenter is same. ஸோ இது ரெண்டும் சேம் அப்படின்றதுனால இங்கே இந்த சென்ட்ராய்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். சென்ட்ராய்டு டிவைட்ஸ் த மீடியன். அந்த மீடியன் லைனை வந்து என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஷியோ 2:1. ஸோ ஒரு 2:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படின்னா ஏலேருந்து ஓ அப்படின்றது 2, ஓலேருந்து டின்றது 1 ஒரு பார்ட்டு. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், ஏஓ ஓடி ஈக்குவல் டு 2:1. எனக்கு ஏஓன்றது ஏற்கனவே தெரியும். ஸோ ஏஓ ஈக்குவல் டு ஏவோட பார்ட் என்ன, 2 பார்ட்டு, டோட்டல் பார்ட்டு 3. ஸோ 2/3 இன்ட்டு ஹெச். ஏன்னா அந்த ஏடின்றது ஃபுல் லைன்ன்றது என்னது ஹெச். ஹெச்சில் 2/3ன்றது ஏஓ. ஸோ மேலே பாருங்க, ஏடி அப்படின்ற அந்த ஃபுல் லைன், அந்த ரெட் கலர் லைன் வந்து ஹெச். அதில் ஏலேருந்து ஓ அப்படின்ற அந்த இடம் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. அப்போ அது 2h டிவைடட் பை 3. ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ ஏற்கனவே ரேடியஸ்ன்னு சொன்னோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு, இதுக்கு முன்னாடி நம்ம அதை ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு ஹெச். இங்கேருந்து ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஹெச் கிடைக்கும். அப்போ 3r டிவைடட் பை 2. 3 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், 2 டினாமினேட்டருக்கு வந்துடும், ஈக்குவல் டு ஹெச். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணால் இங்கேருந்து ஏ வேல்யூ தெரிஞ்சிடும் நமக்கு. ஃப்ரம் 1 and 2. ஸோ 1ல் வந்து √3a/2 அதுதான் ஹெச். இங்கே 3r/2 இதுதான் ஹெச். இந்த ரெண்டுத்துலேருந்தும் ஈக்குவேட் பண்ணி நான் ஏவோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறேன். ரெண்டு டினாமினேட்டரும் சேம், அதை அடிச்சு கேன்சல் பண்ணிடலாம். ஏ ஈக்குவல் டு 3r, அங்கே மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்க √3 வந்து இங்கே டினாமினேட்டரில் வரும். அண்ட் 3யை வந்து எப்படி எழுதலாம்னா √3 இன்ட்டு √3ன்னு எழுதலாம். மேலே இருந்த 3யை இன்ட்டு ஆர், கீழே ஒரு √3, ஒரு √3 கேன்சல் ஆகும். ஸோ இட் இஸ் r√3. இது நம்மளோட ஏ வேல்யூ. பட் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டு த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ அப்போ நான் எப்படி போடணும், ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல், ஏன்னா நம்ம கொடுத்தது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் டிவைடட் பை, ஏன்னா ரேஷியோன்னு கொடுத்ததுனால டிவைடட் பை ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, √3/4a². ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா என்ன, πr². இப்போ இங்கே √3/4a அப்படின்றது சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். இப்போ நம்ம ஏவோட வேல்யூவை தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏ ஈக்குவல் டு r√3 அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ r√3² இட் மீன்ஸ் a² பை πr². ஸோ மேலே இருக்கிறத நான் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், √3/4 இன்ட்டு r ஸ்கொயர் பண்ணால் r², √3யை ஸ்கொயர் பண்ணும்போது அது வெறும் 3,
கீழே பை ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கேன்சல், மேலே இருக்கிற 4 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 3√3 டிவைடட் பை 4 பை. இதானே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. 3√3 by 4 pi which is approximately 0.413. இது வந்து show that question, so hence proved. இதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 9ல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, a square is inscribed in a circle. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, கொஸ்டின் நம்பர் 8ல வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்க, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இதுவான சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது, ஆஃப் ரேடியஸ் ஆர். நம்ம அதே மாதிரியே ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் டு த ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 9. ஸோ ஒரு சர்க்கிள்குள்ளே என்ன இருக்குது நமக்கு, ஒரு ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. இது ஏ பி சி டி. ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து பார்டர் வந்து நமக்கு தட் இஸ் பவுண்டரி டச் பண்ணால் ரேடியஸ். அப்போது இது எல்லாமே நமக்கு ரேடியஸ். இது ஒரு ரேடியஸ் எல்லாமே ரேடியஸ். இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அண்ட் இங்கே நமக்கு 4 பக்கமும் ட்ரையாங்கிளாக ஃப்ரேம் ஆகுது. இங்கே நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறது ஒன்றே ஒன்று தான், given radius of the circle equal to r. ABCD be the square. ஸோ நம்மளே என்ன எடுத்துக்கலாம், let the side of the square வந்து ஏன்னு எடுத்துக்கலாமா, ஏன்னா அது கொடுக்கல. let the side of the square be a. இப்போ area of a square, area of a square formula என்ன, side whole square, that is a square. நம்ம எல்லாமே ஏன்னு தான் எடுத்திருக்கோம் சைடு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், a whole square equal to a square. இது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. என் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் a square to ஏரியா ஆஃப் a circle. ஓகே, செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம இன் ட்ரையாங்கிள் ஏடிபி அந்த ட்ரையாங்கிளை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். ஏடிபினா நமக்கு எங்கே வருது, இந்த ட்ரையாங்கிளில் வருது ஏடிபி. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்லேருந்து பை பைத்தகரஸ் தியரம், இந்த தியரமை பேஸ் பண்ணால் டிபி அப்படின்றது நமக்கு ஹைப்பர்டெனியஸ். ஸோ பிடின்னு எழுதலாம், டிபி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். ஓகே, பிடின்றது இங்கேருந்து இந்த ஓ வரைக்கும் ஆர், திருப்பி ஓலேருந்து பி வரைக்கும் திருப்பியும் ஆர். அப்போ அது மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணால் என்ன வரும், இங்கே திருப்பி வரைகிறேன், இந்த லைனு ஆர், டிலேருந்து ஓ வரைக்கும் ஆர், ஓலேருந்து பி வரைக்கும் ஆர். அப்போ மொத்தமாக நமக்கு அது 2r. ஸோ ஸ்லாண்டிங்காக இருக்கிறது ஹைப்பர்டெனியஸில் 2r ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி. ஏடியில் வந்து சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இருக்குது, ஏ இருக்குது, ஏபியும் ஏ தான் இருக்குது. அப்போ அங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 4r ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். நமக்கு தேவை ஏயோட வேல்யூ. அப்போது a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4r ஸ்கொயர் டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணால் 2r ஸ்கொயர். அப்போ a ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு r. இப்போ நம்மளோட கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொஸ்டின் என்ன நமக்கு, ஏரியா ஆஃப் a square to area of the circle. So area of a square to area of a circle. Area of a square formula என்ன, a square. a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு r ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் a circle formula பை r ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2வை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 2.
ஆரை ஸ்கொயர் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர், கீழே பை ஆர் ஸ்கொயர், ரெண்டு ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு. 2/π தான் உனக்கு வந்திருக்கு, which is approximately 0.637. ஸோ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, நமக்கு அந்த ஆன்சர் வந்துருச்சு. ஹென்ஸ் proved. ஓகே, கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, a hexagon is inscribed in 8ல வந்து ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், அடுத்ததுல வந்து ஒரு ஸ்கொயர், இப்போ வந்து hexagon is inscribed in a circle of radius அதே r தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு எப்படி வரையலாம், இது ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிளில் ஒரு ஹெக்ஸகன். ஸோ ஒரு ஹெக்ஸகன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே ஹெக்ஸகனுக்கு வந்து நம்ம ஏ பி சி டி இ அண்ட் எஃப், அண்ட் இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாமா. சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து ஒரு பவுண்டரியுமே நமக்கு என்னது, ரேடியஸ் தான். ஸோ இது எல்லாமே ரேடியஸ் தான், இந்த ப்ளூ கலர் லைன் எல்லாம் ரேடியஸ். ஸோ இது வந்து ஓ, இந்த வேல்யூ எல்லாமே ஆர், ஆர் ஆர் ஆர். அண்ட் சைட் ஆஃப் அ ஹெக்ஸகன் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸகன் இன்ஸ்கிரைப்ட், அப்போ ஏபிசிடி இஎஃப் இஸ் அ ஹெக்ஸகன். இங்க இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஓஏ ஓபி ஓசி ஓடி ஓஇ ஓஎஃப் எல்லாமே ஈக்குவல், தட் இஸ் ரேடியஸ் அப்படின்றது இந்த டயக்ராம்ல இருந்து நமக்கு தெரியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன், இங்கே நமக்கு நிறைய ட்ரையாங்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் தட் இஸ் இஓடி. ஸோ இந்த இஓடி எடுக்கும்போது நமக்கு அங்கே ஆங்கிள் தெரியுது, மொத்தம் 360 டிகிரியை ஒவ்வொரு ஹெக்ஸகனும் ஸ்பிளிட் பண்ணியிருக்கு, ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆங்கிள் இஓடி ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை 6. ஏன்னா இந்த ஹெக்ஸகனில் 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, அதனால டிவைடட் பை 6. இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிளும் 60 டிகிரி. ஸோ அடுத்தது அப்போ வந்து இதே மாதிரி சிமிலர்லி அது கீழே இருக்கிற ஆங்கிள் ஏஓபியும் 60 டிகிரி, எல்லாமே நமக்கு 60 டிகிரி. இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏஓபி, கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் ஏஓபி. இந்த ட்ரையாங்கிள் ஓஏபியில் ஓஏவும் ஓபியும் ஈக்குவல், தட் இஸ் ஆர். அது மாதிரி ஆங்கிள் ஓஏபியும் ஆங்கிள் ஓபிஏவும் ஈக்குவல், என்ன அப்படின்னா 60 டிகிரி. ஸோ எல்லாமே ஈக்குவல் 60 டிகிரி. இது 60 டிகிரின்றது எப்படி வந்திருக்கு நமக்கு, ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றதுனால, ஆங்கிள் ஈக்குவல் அண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்றதுனால இதை நம்ம என்ன ட்ரையாங்கிள்னு சொல்லலாம், இட்ஸ் அ equilateral triangle. Therefore, triangle AOB is an equilateral triangle. ஸோ ஒரு ஹெக்ஸகன் அப்படின்றதுக்குள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, நானே 2 ஷேட் பண்ணியிருக்கேன், ஷேட் பண்ணாம 4 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ மொத்தம் 6 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ஒரு ஹெக்ஸகனுக்குள்ள 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள் இருக்கு. Hexagon is divided into 6 equal equilateral triangle. அப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிச்சா போதும், நம்ம இன்டூ 6 போட்டா ஹெக்ஸகனோட ஏரியா தெரிஞ்சிடும். இப்போ ஏரியா ஆஃப் 1 equilateral triangle ஃபார்முலா என்ன நமக்கு, √3/4 a ஸ்கொயர். ஸோ இட்ஸ் √3/4. ஏயோட வேல்யூ சைடு வந்து நமக்கு இங்கே ஆர், ஸோ ஆர் ஸ்கொயர். இங்கே நமக்கான ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஏரியா ஆஃப் 6 ஈக்குவலேட்ரல்
triangle. 6 equilateral triangle na 6 into root 3 by 4 into r square. இது 3 times, இது 2 times. So 3 root 3 by 2 into r square. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? equilateral triangleக்கு. இதுதான் area of a hexagon. நான் ஹெக்ஸகன்றது 6 equilateral triangle சேர்ந்தது தான் hexagon. Question என்ன எனக்கு? Area of hexagon to area of circle. So area of a hexagon அப்படின்றது 3 அதேதான் 3 root 3 by 2 r square. Area of a circle. Circleன்றது pi r square. இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்கணும். So area of hexagon by area of a circle. So 3 root 3 by 2 r square by pi r square. R square cancel. 3 root 3 by 2 kilo வரும் 2 pi. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. 3 root 3 by 2 pi which is 0.827. 0.827.